வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் டெலிஷியஸ் ஃபுட். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக நேச்சுரல் ஸ்வீட் யூஸ் பண்ணி ஸ்வீட் பொட்டேட்டோ போலி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப ஹெல்தி. இதில் ஃபைபர், விட்டமின் ஏ, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ண நியூட்ரியன்ஸ் இருக்குது. கிட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு 200 கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு பவுலில் 2 கப் மைதா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி ஆனவுடனே 3/4 கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். மேல் மாவு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். இப்போது கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வச்சு நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி எலாஸ்டிக் பதம் வர மட்டும் நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைறதுனால நம்மளோட போலி சாஃப்டாக வரும். இப்போ ஒரு பவுலில் போட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ரெஸ்டிங் வச்சிடணும். இப்போ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துடணும். இப்போ ஒரு கிரேட்டரை வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு நான் ஏற்கனவே ஸ்வீட் பொட்டேட்டோ அல்வா சேர்ந்துருக்குறேன். அதில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும். அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேனில் 1 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கணும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இனிமேல் பண்ணுறதுனால வெல்லத்தில் தூசி எதுனா இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போது வெல்லம் கரைசலை நல்லா கொதிக்க விட்டு திக்கான பிறகு 1 கப் கொப்பரை தேங்காய் கிரேட் பண்ணது, காடமம் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பூர்ண பொல்லிக்கு கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கினா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் கோகோனட் கூட ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 2 கப் ஸ்வீட் பொட்டேட்டோ கிரேட் பண்ணது சேர்த்துக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்காக மட்டும் இதேமாரி கிளறி கொடுக்கணும். இப்போ நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ போலி பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும். 3 மணி நேரம் ஆன பிறகு நம்மளோட மேல் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மேல் மாவு எடுத்து நல்லா உருட்டி வச்சுக்கணும். நம்மளோட பூர்ணமும் ரெடியாக இருக்குது. இதையும் நல்லா ரவுண்டாக பண்ணிக்கணும். நம்ம மேல் மாவு எவ்வளோ அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பூர்ணத்தையும் எடுத்துக்கின்னு வீட்டில் இருக்கிற எண்ணெய் பாக்கெட் கவர் இருந்தாலே போதும், போலி செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். மேல் மாவை எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கின்னு சென்டரில் ரெடி பண்ணி வச்சுக்கிற பூர்ணத்தை வச்சு மேல் மாவை இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லா சைடும் நல்லா கவர் ஆன பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துடணும். நம்ம வீட்டில் எல்லா டைமும் வாழை இலை கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி எண்ணெய் பாக்கெட் கவருங்களை எடுத்து வச்சுக்கினா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அடுவிக்கின்னு இந்த மாதிரி நிதானமாக உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்தோம்னா உள்ளே இருக்கிற பூர்ணம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். சைடில் மாவு நிறைய இருக்காது. தவாவை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஹீட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற போலியை தவா மேலே போட்டு நல்லா கோல்டன் கலர் வர மட்டும் குக் பண்ணிக்கணும். இப்போ தேவை இருந்தால் நீங்கள் எண்ணெய் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கமும் போட்டு அதேமாரி கோல்டன் கலர் வர மட்டும் குக் பண்ணணும். இப்போது நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ போலி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ போலி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது கூட நெய் சேர்த்து சாப்பிட்டோன்னா வாயில் வச்சாலே கரையும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை கிட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ சேர்ந்து கொடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ஹெல்தி ஹோம்மேட் ரெசிபீஸ். ஹீட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. நெக்ஸ்ட் டைம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.